பட்டு பட்டு பாருங்க பாருங்கடா செல்லம். குட்டியை ஞாபகம் வந்துருச்சா? அழகே தங்குட்டி, குட்டியை ஞாபகம் வந்துடுச்சா? அழகே குட்டி ஞாபகம் வந்துடுச்சா? குட்டியை சேஃபாக பார்த்துக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு வாசப்படிக்கிட்ட பார்க்குறான். வாசப்படிக்கிட்ட பார்க்குறான் யாராவது குட்டிக்கிட்ட போகிறாங்களான்னு. அழகே குட்டியை போய் பாருங்க. பட்டு தங்கம் வாங்க வாங்க வாங்க. அங்கங்கே அழகாக உட்காந்துக்கிறீங்க. ஆமாவா செல்லம்? சரி, நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இங்கே வாசப்படிக்கிட்டே பாருங்கள், டிவியும் பாருங்கள். சரியா? சரியாடா? அழகே குட்டியை கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, அதனால தங்கக்குட்டி வந்துட்டா வீட்டுக்குள்ளே என்னை தேடிட்டு. அழகு செல்லம் வாங்க வாங்க. பட்டு செல்லம் ஓடுங்க. குட்டிகிட்ட போகிறீங்களா? போங்க. நான் பால் கட் பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டுறேன், காய்ச்சி சூடு பண்ணி எடுத்துட்டுறேன். பட்டு செல்லம் எங்கே செல்ல போகிறீங்க? நான் போய் பால் சூடு பண்ணிட்டு வரேன். பட்டு செல்லங்களுக்கும் புதுப்பட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் பால். பட்டு செல்லத்துக்கும் நிறையா பால் வாங்கி வச்சுருக்குது. காலையில் 6 லிட்டர் பால் வாங்கிச்சு, இப்போ 5 லிட்ரு இருக்குது. இப்போ 1 லிட்ரு செலவு பண்ணணும். இங்கே 1 லிட்ரு எடுத்து வச்சாச்சு. பட்டு செல்லங்களுக்கு கட் பண்ணி ஊற்றி சூடு பண்ணி நம்மளுக்கு காஃபி வச்சுக்கலாம். 1 லிட்ரு பால் கட் பண்ணி ஊற்றியாச்சு, காஞ்சிட்ருக்குது. பால் காயுது, கொஞ்சம் சூடான போதும் பட்டுகளுக்கு. மதியம் மீன் வறுவல் செஞ்சு குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்புலும் சூப்பராக ஸ்லேபி மீனில் வறுத்தாச்சு. குழம்பு சூப்பராக வச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். ஸ்லேபி மீன் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக சதப்பற்றோடு இருக்கும்.